Hi friends, வணக்கம். Welcome back to day 19 of 21 days fat loss challenge. Low carbs dietல இருக்கிறதோட அப்டேட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த லோ கார்ப் டயட்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு டவுட் வருமோ அது எல்லாத்தையும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு, எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ கார்ப்ஸ் டயட்டில் இருக்கும்போது எனக்கு நல்ல இன்ச் லாஸ் ஆகுது, ஆனால் வெயிட் லாஸ் ஆகலையே, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்? இது நிறைய எங்கிட்ட அட்டன் பண்ணுற கிளைண்ட்ஸும் கேட்குற கேள்வியாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த லோ கார்ப்ஸ் டயட்டில் நம்ம எங்கேயுமே பட்னியாக இருக்க போகிறதில்ல. நீங்கள் நல்லாவே கார்ப்ஸை கம்மி பண்ணிவிட்டு மெஷரே பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். கேலரிஸ் எவ்வளோ எடுக்கிறீங்கிறதெல்லாம் மெஷரே பண்ணாமல் உங்கள் பசி அடங்குற அளவுக்கு தாராளமாக நீங்கள் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் காம்பினேஷனில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் சாப்பிட்றத டெய்லி போடும்போது கூட பார்க்குறவங்க, ஐயோ என்ன ஒரு நேரம் இல்லைனா ரெண்டாவது நேரம் மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, இது எப்படி பசி தாங்கும் அப்படின்னா, என்னோட சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கும் ரியலைஸ் ஆகிருக்கும் எப்படி அது பசி தாங்கும்னு. இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா நம்ம காப்ஸ் மாதிரி ஃபுல்லாக பிளேட் நிறைய வச்சு வச்சு சாப்பிட்டு பழகும்போது அது உடனே போய் டைஜஸ்ட் ஆகும், அது உடனே போய் ஃபேட் ஃபார்மேஷன் ஆயிரும், இன்சுலின் ஹையாகவே வச்சுருக்கோம், திரும்ப பசிக்கும். இதே மாதிரி சைக்கிளில் தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் காம்பினேஷனில் எடுக்கும்போது நீங்கள் சாப்பிட்ற அளவு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்ல உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கும், நல்ல ஃபீல்டாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் இதில் உள்ள மெயினான ஒரு அட்வான்டேஜ். ஸோ என்ன நடக்கும் அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதி நார்மலாக காப் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதில் கம்மியாக கஷ்டப்பட்டு சாப்பிட்டு அது வயிறும் நிறையாமல் ஒரு எனர்ஜியே இல்லாமல் டவுனாக இருந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் இதில் இருக்கவே இருக்காது. ஸோ நான் என்னோட அப்டேட் டெய்லி போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ வீக்லி த்ரைஸ் மீடியம் டு ஹை இன்டென்சிட்டி உள்ள என்னோட கிளாஸை 2 hours என்னால் பண்ண முடியுது இதை சாப்பிட்டும் அப்படின்னா நான் எந்த இடத்துலையும் வீக்காக இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ அதே தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே அந்த ஃபீல் கிடைக்கும். ஓகே ரைட், இப்போ திரும்ப டாபிக்ல வருவோம். ஸோ நம்ம சாப்பிட்றது கார்ப்ஸ் தான் கம்மியாக இருக்குது, ஆனால் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் நல்லா சாப்பிட்றோம். அப்படிங்கும்போது இங்கே உங்களுக்கு நடக்கிற இன்ச் லாஸ் அப்படிங்கிறதும் ப்ராப்பரான ஃபேட் லாஸ் தான் இங்கே நடக்குது. ஸோ கார்ப்ஸே சாப்பிட்டுக்கிட்டு அதை கம்மியாக சாப்பிடும்போது அங்கே அவங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது டக்குன்னு தெரியுது. அப்படின்னா அங்கே வெறும் சாலட் சாப்பிட்றது, வெறும் ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆகிற வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஈவன் மசில் லாஸாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே நம்மளோட ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் காம்பினேஷன் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் மசில் லாஸ் ஆக விடாது. ப்ராப்பரான ஃபேட்டு தான் நம்ம பாடியிலிருந்து லூஸ் பண்ணுறோம். அப்படின்றனால தான் இந்த இன்ச் லாஸ் கிடைக்குது, தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த இன்ச் லாஸும் சூப்பரான நல்ல ஒரு ப்ராக்ரஸ் தான், உங்களுக்கு ரிசல்ட் தான். ஸோ போக போக கொஞ்சமாக உங்களுக்கு அந்த ஃபேட் லாஸ் ஆனனால உள்ள வெயிட் கம்மியாகிறதும் தெரியும். ஆனால் இந்த இடத்துல நம்ம ப்ராப்பராக ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீனும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாக மசில் கெயின் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அந்த வெயிட்டில் வந்து டக்குன்னு ரொம்ப பெரிய சேஞ்சஸ் தெரியாது. ஏன்னா நமக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுற, உடம்போட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மசிலை கெயின் பண்ணுறதுங்கிறது ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் கிடையாது. வெறும் ப்ரோட்டீனை சாப்பிட்டாப்புல மசில் உடனே கூடிருங்கிற கிடையாது. ஸோ நல்ல ப்ராப்பர் ப்ரோட்டீன் இன்டேக் கூட நல்ல ஒரு ஒர்க் அவுட்டும் நீங்கள் வெயிட்லாம் தூக்கி ரொட்டீனாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் மசில் கெயின் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குன்றனால தான் இந்த ப்ராப்பரான லோ கார்ப்ஸ் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் வித் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா டிராஸ்டிக்காக கடகடன்னு வெயிட் லாஸ் ஆகி அப்படி ஓன்னு போன மாதிரி தெரியாது. உங்களுக்கு நல்ல மசில் கெயின், பாடி கம்போசிஷனில் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஸோ இன்ச் லாஸ் ஆகும், ஸோ மசில் கொஞ்சம் பில்ட் ஆனது தெரியும். ப்ரொவைடட் நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ராப்பரான ஒர்க் அவுட்டும் பண்ணணும். வெறும் ப்ரோட்டீன் சாப்பிட்டு மசில் கெயின் ஆயிடாது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அட்லீஸ்ட் மசில் லாஸ் பண்ணுறக்காவது நம்ம விட மாட்டோம். அந்த மாதிரி காப்ஸே சாப்பிட்டு கம்மியாக சாப்பிட்டு பட்னியில் இருக்கும்போது மசில் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே அந்த மசில் லாஸ் அப்படிங்கிறத நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா ப்ராப்பரான ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டி இன்டேக் இருக்கிறனால. ஸோ இதுதாங்க இந்த டிஃப்ரென்ஸ். இது நல்ல ஒரு ப்ராக்ரஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்கிறது, அதாவது வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்கிறதே வந்து தப்பான டேர்ம் தான். ஃபேட் லாஸ் ஜேர்னின்னு சொல்லணும், அதுதான் கரெக்ட் டேர்ம். அதுதான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த இன்ச் லாஸில் லோ கார்ப்ஸ் டயட்டில் இருக்கும்போது. ஸோ யூ ஷுட் பி ஹாப்பி ஃபார் தட், உங்களோட ப்ராக்ரஸ் பார்த்து. ஏன் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றக்காக நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஆர்கன்ஸை பிடிச்சி வெளியே வச்சிட முடியுமா? இல்லை பிளட் ஓடிட்டு இருக்கிறது எவ்வளோ ஓடுது அதை தூக்கி பாதியை வெளியே எடுத்துட முடியுமா? இல்லை மசில் இருக்குது அதை மசில் லூஸ் பண்ணிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஸோ அது சரியான வேயா கிடையாது. இல்லை, அந்த மசில் அப்படிங்கிறத வயசாக ஆல்ரெடி லூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பாடிங்கும்
அப்படிங்கும்போது அதை எப்படி பாதுகாத்து வச்சுக்கணும், எப்படி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதான் எல்லாருமே ட்ரை பண்ணுமே ஒழிய, ஸோ என்னோட வெயிட் ரொம்ப கூட இருக்குது அதனால நான் கம்மி பண்ணுறேன்னு மசில் லாஸ் ஆகிற மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோமோ, லோ கார்ப்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் நல்ல காம்பினேஷனில் வித் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ, இந்த இன்ச் லாஸ்ங்கிறது அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், அது நல்ல ஒரு ரிசல்ட், அதுதான் சரியான ரிசல்ட்டும் கூட. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் உள்ள தேவையில்லாத அந்த ஒரு சைஸே கம்மியாகிறது தெரியும். ஸோ அங்கே உள்ள ஃபேட்டு போகுது. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஃபேட்டை எடுக்கணுங்கிறது சயின்டிஃபிக்கலி பாசிபிளே கிடையாது. ஓவரால் பாடியில் நமக்கு அப்படி தெரியும். ஈவன் இங்கே இருக்கிற அந்த ஃபேட் அப்படிங்கிறது நெக் போர்ஷன் கூட உங்களுக்கு கம்மியாகிறது தெரியும். ஈவன் நல்ல எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நர்வ்ஸ் கூட விசிபிளாக தெரியறதும் தெரியும். அந்த ஃபேட்டை லூஸ் பண்ண ஸோ நம்மளோட பாடி கம்போசிஷனில் சேஞ்சஸ் தெரியும். ஸோ இனிமேல் உட்காந்து என்னோட ட்ரெஸ் எல்லாம் லூஸாக ஆயிடுச்சு, நல்லா லூஸ் பண்ணிட்டேன் ஆனால் வெயிட் கம்மியாகலை அப்படின்னு உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க. யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக், கரெக்டாக போயிட்டுருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த டாப்பிக்கை தான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டி பண்ணேன், என்ன சாப்பிட்டேன், என்ன வெயிட் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கூட அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் எப்படி டிசைன் பண்ணியிருந்தேன்னா ஜம்பிங் ஜாக்ஸ் வேரியேஷன்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 1 ஹவரில் வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ் போக அரவுண்ட் ஒரு 40 மினிட்ஸ் பக்கத்துலையாவது இது ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நாட் தேட் ஈஸி. ஸோ அந்த அளவுக்கு உள்ள ஒரு ஹை இன்டென்சிட்டி கார்டியோவை மார்னிங்கும் ஈவினிங்கும் இந்த லோ கார்ப்ஸ் டயட்லேயும் பண்ண முடியும். ஸோ எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் வச்சு கேக், ப்ரோட்டீன் பவுடர் க்ரீம் வச்சு கிரேக் பண்ணனால க்ரீம் காஃபி இல்லாமல் பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன். நிறைய பாதாம்லாம் மேலே போட்டு பார்க்குறக்கே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு, பயங்கர ஃபில்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 முட்டையை சீஸ் போட்டு சீஸ் ஆம்லேட் பண்ணேன். அது கூட வெங்காயம் வெள்ளரிக்காய் போட்ட தயிர் பச்சடி, கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பொரியல் ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு. நைட்டு பசிச்சுன்னா திரும்பவும் முட்டை தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 3 நாளாகவே வெயிட்டில் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் 54லேயே இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 54.6. ஸோ எந்த டென்ஷனும் இல்லை. ஆக்சுவலாக என்னோடய பீரியட் சைக்கிளும் மென்சுரல் சைக்கிளும் வரப்போகிறனால ஸோ நம்ம ஹார்மோன் சேஞ்சஸ்னால இதிலெல்லாம் கூட சேஞ்சஸ் வரும். அதனால தான் டெய்லி வெயிட்டை பார்த்து டென்ஷன் ஆகவோ ஸ்ட்ரெஸ் எடுக்கவோ கூடாது. நம்ம ப்ராப்பராக சாப்பாடு சேஞ்ச் பண்ணிட்டோம், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறோம், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் லாஸுங்கிறது நடக்கத்தான் செய்யுங்க. நாளைக்கு உங்கள் எல்லாரையும் லாங் வீடியோலையோ இல்லைன்னு ஒரு ஷார்ட் வீடியோலையோ டே 20 அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பை, பி ஹாப்பி அண்ட் ஸ்டே ஃபிட்.